Hi friends, welcome to PriyaRaman's kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது குடல் குழம்பு. இது ரொம்பவே நல்லது உடம்புக்கு. இது வந்து ஹீட் குறைக்கும், குடல் புண்ணெல்லாம் ஆத்தும். இது எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோல நான் டீடைலா சொல்லிட்டேன். சோ என்னோட வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். ஆட்டுக்குடல் குழம்புக்கு வந்து ஆட்டுக்குடலும் நுரையீரலும் எடுத்துருக்கோம். இது வந்து 1/2 கிலோ கிட்ட வரும். இதை வந்து நல்லா சுடு தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அதோட ஸ்மெல் எல்லாமே நல்லா போகும். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயத்தை 10-15 எடுத்துருக்கேன். அதை நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு எடுத்து வச்சுக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 கப் தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன், சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கசகசா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு ஒரு கப் சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. 1/2 கப் தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி தான் எடுத்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிடலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க குடலை சேர்த்துடலாம். இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆட்டுக்குடல் வந்து வாய்ப்புண்ணு, வயிற்று புண்ணு, ஹீட்டு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஹீட்டுக்கு வந்து குடல் குழம்பு வச்சு சாப்பிட்டா உடனே ரிலீஸ் ஆகும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் சேர்த்துடலாம். தேங்காய், வெங்காயம் இதெல்லாம் மசாலா இதெல்லாம் போட்டு அரைச்சோம், அதை சேர்த்துக்கிடுவோம். லைட்டாக தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் மிக்ஸி ஜாரை. உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு 3லேருந்து 4 விசில் வர்ற வரைக்கும் நம்ம விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட குடல் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. நல்லாவும் வெந்திருக்கு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.